அத்தியாயம் 10 போர் முரசு முதல் பெரும் வெற்றி. தேமுஜனின் வாழ்வில் முதல் திருப்புமுனை மெர்கெட்டுகளுக்கு எதிரான போர்தான். ஆனால் அந்த வெற்றி வெறும் போர்ட்டேவை மீட்பதுடன் நின்றுவிடவில்லை. அது தேமுஜின் என்ற ஒரு மாபெரும் தலைவனை உலகிற்கு அடையாளப்படுத்தியது. மெர்கெட்டுகள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் 300க்கும் மேற்பட்ட பழங்குடியினரைக் கொண்ட ஒரு பலமிக்க படை. அவர்களை தேமுஜின் தனது மதிநுட்பத்தால் சிதறடித்த விதம் புல்வெளியின் மூலை முடுக்கெல்லாம் ஆச்சரியத்துடன் பேசப்பட்டது. அந்தப் போர்க்களத்தில் தேமுஜின் ஒரு புதிய போர் வியூகத்தை கையாண்டான். பொதுவாக மங்கோலிய போர்கள் என்பது வெறும் வாழ்வீச்சும் நேரடியான மோதலும்தான். ஆனால் தேமுஜின் உளவுப் படைகளை முதலில் அனுப்பி எதிரிகளின் இருப்பிடத்தை உறுதி செய்தான். இரவு நேரத்தில் ஆற்றுப் படுகைகளின் வழியாக தனது வீரர்களை இரகசியமாய் நகர்த்தினான். மெர்கெட்டுகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காட்டுத்தீ பரவுவதைப் போல நாலாபுறமும் இருந்து அவர்கள் மீது அம்புகள் மழை பொழிந்தன. ஜமுக்காவின் படைகளும் தேமுஜினின் படைகளும் இணைந்து ஒரு புயலைப் போலச் செயல்பட்டன. ஜமுக்கா தனது குதிரைப்படையை முன்னின்று வழிநடத்தினான். தேமுஜின் பின்புறமிருந்து மொத்தப் படையையும் ஒரு மூளையாகச் செயல்பட்டு கட்டுப்படுத்தினான். போரின் முடிவில் மெர்கெட் தலைவர்கள் தப்பித்து ஓடினார்கள். தேமுஜின் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்தான். என்னை தலைவனாய் ஏற்பவர்கள் என்னுடன் சேரலாம், எதிர்ப்பவர்கள் இந்த மண்ணில் வீழ்வார்கள். நூற்றுக்கணக்கான மெர்கெட் வீரர்கள் தேமுஜினின் காலடியில் விழுந்தனர். இந்த வெற்றி தேமுஜினுக்கு பெரும் செல்வத்தை தேடித் தந்தது. மங்கோலிய மரபுப்படி போரில் வெற்றி பெற்றவர்கள் கொள்ளைப் பொருட்களை தங்களுக்குள்ளேயே பிரித்துக் கொள்வார்கள். ஆனால் தேமுஜின் அந்தப் பொருட்களை தனக்கு மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் தனது சக வீரர்களுக்கு சமமாக பிரித்துக் கொடுத்தான். போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கும் ஒரு பங்கை ஒதுக்கினான். இது அந்த புல்வெளியில் இதற்கு முன் ஒருபோதும் நடக்காத ஒரு விசித்திரம். வீரர்களின் விசுவாசம் தேமுஜின் மீது பெருகியது. இந்த வெற்றியின் மூலம் தேமுஜின் தனது தந்தை எசிகேவின் கௌரவத்தை மீட்டெடுத்தான். அவனை ஒரு காலத்தில் அநாதை என்று ஏளனம் செய்த தர்சினி பழங்குடியினர் இப்போது அஞ்சி நடுங்கினார்கள். தேமுஜின் இப்போது வெறும் ஒரு சிறுவன் அல்ல, அவன் ஆயிரக்கணக்கான வீரர்களை ஆட்டிப்படைக்கும் ஒரு அதிகாரம். அவனது பெயரைக் கேட்டாலே புல்வெளி அதிரத் தொடங்கியது. ஆனால் இந்த அதிரடி வெற்றி ஜமுக்காவின் மனதில் ஒரு பொறாமை தீயை ஊட்டியது. என் உதவி இல்லாமல் தேமுஜினால் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியுமா என்று ஜமுக்கா தனது தளபதியிடம் கேட்டான். ஜமுக்கா தனது ஆளுமையை நிலைநாட்ட விரும்பினான், ஆனால் தேமுஜினோ மக்களின் தேவையை நிலைநாட்டினான். இது இருவருக்கும் இடையே இருந்த அந்த நட்பின் மீது ஒரு கருப்புத் திரையை போர்த்தியது. வெற்றியின் சந்தோஷத்தை விட அந்த வெற்றி கொண்டு வந்த சவால்கள் தேமுஜினுக்கு கவலையளித்தன. போர்ட்டே மீட்கப்பட்ட பிறகு தேமுஜின் அவளிடம் கேட்டான், நாம் எப்போது ஒரு அமைதியான வாழ்வை வாழ்வோம்? போர்ட்டே சிரித்துக் கொண்டே பதிலளித்தாள், ஒரு சிங்கம் அமைதியாய் இருக்க நினைத்தாலும் மரம் அசையாது. உனது பயணம் இனிதான் தொடங்குகிறது. அந்தப் போர் முரசு ஓய்ந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு பேரரசின் தொடக்கத்திற்கான முதல் முழக்கம். தேமுஜின் தனது கூடாரத்திற்கு வெளியே நின்று வானத்தை பார்த்தான். விண்மீன்கள் ஒரு மர்மமான நிசப்தத்துடன் இருந்தன. அவன் தனது கையில் இருந்த இரத்தக் கட்டியுடன் பிறந்த கைரேகைகளை வருடினான். அந்த இரத்தம் இப்போது அவனது வாளில் படிந்திருந்தது. மெர்கெட்டுகளை வென்றது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இன்னும் பல 100 கோட்டைகளும் பல 100 தேசங்களும் அவனது காலடியில் விழக் காத்திருந்தன. புல்வெளியின் அந்த சிறுத்தை இப்போது பசியுடன் வேட்டைக்கு தயாராகிவிட்டது.